ஒரு தொழிலாளி ஏரிக்கரையின் ஓரமாக ஒரு புதுமையான வேலையை செய்து கொண்டிருந்தார். 2 பெரும் பானைகள் அடுப்பில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. நீர் நிரம்பிய அப்பானைகளில் அத்தொழிலாளி சற்று தள்ளி சென்று ஒரு வகையான மண்ணை எடுத்து வந்து அந்த நீரிலே போட்டு கலக்கி அழுக்காகி கிடந்த துணிகளை எல்லாம் எடுத்து பானையில் திணித்து அடுப்பை எரியவிட்டார். சற்று நேரம் கழித்து அவற்றை வெளியே எடுத்து ஏரிக்கரையில் உள்ள கல்லின் மேல் அடித்து துவைத்தார். என்ன ஆச்சரியம்! எல்லா அழுக்குகளும் நீங்கி துணிகள் பளீரென்று பளிச்சிட்டன. உடனே அவற்றை அவரது மனைவியர் நீர்நிலையை ஒட்டி இருந்த புல்தரையில் வெயில் பட காயவிட்டார்கள். ஒருபுறம் அடவும் ஜதியும் ஒலிக்கும் நாட்டிய நங்கைகளின் சலங்கை ஒலி சிற்பங்களில் காணப்படும் நாட்டிய பெண்களைப் போல் இறுகிய கச்சை அணிந்து தன் உடலழகை அற்புதமாக காட்டி அசைந்து அசைந்து ஆடிப்பழகும் தகதிமி 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 ஜதியின் சத்தங்கள். மறுபுறம் தோற்கருவி, தொலைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடற்றக்கருவிகளின் சங்கமங்கள். இவைகளை எல்லாம் மிஞ்சும் வகையில் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்னும் வேதங்களின் ஒலிகள் ஒரு புறம். இதைத் தொடர்ந்து மந்திரம், வியாக்கரணம், நிகண்டு, சந்தோபிசிதம், நிருக்தம், ஜோதிடம் எனும் வேத அங்கங்களும் அரங்கேறிக் கொண்டிருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக தில்லையம்பதி பொற்சபையில் ஆனந்த கூத்தாடி திருநடனம் புரிந்து கொண்டிருந்தார் வெள்ளைப்பிறையணிந்த வேணிபிரான். நெற்றியில் நீரணிந்த முன்குடுமிச் சிறார்கள் கைகளில் கொம்புகளை சுழற்சி வீரக்கடி நடனம் புரிந்து கொண்டிருந்தார்கள். கலத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிரகம் பாந்தவ சர்வமேதத்தி ஜாதம் மனश्चेन्न லக்னம் குரோரங்க்ரி பத்மி ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். ततः किं ततः किं ततः किं ततः किम्